ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் மாவே இல்லாமல் டேஸ்டான குழிப்பணியாரம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நம்ம பணியாரம் செய்யணும் அப்படின்னா மாவு அரைச்சி அதை புளிக்க வச்சு செய்கிறதுக்கு டைம் ஆகும். பட் நினச்ச உடனே 10 நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய, அதுவும் வீட்டில் இருக்கிற ரொம்ப எளிமையான பொருளை வச்சு செய்யக்கூடிய ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு குழிப்பணியாரம் உங்களுக்காக இதுக்கு நல்லா சீசனிங்லாம் கொடுத்து டேஸ்ட் கொடுத்துருக்கோம். இது எப்படி பண்ணுறது, இதுக்கான அளவுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அதே போல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லேயும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்த ரெசிபிக்கு முதல் ஒரு பவுலில் வறுக்காத 3/4 கப் ரவை, 200 கிராம் ரவை இருக்குது. இதில் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறமா 1 கேரட்டை நல்லா துருவி போட்டுக்கோங்க. கூடவே ஒரு தக்காளி பழம், சின்ன தக்காளியாக இருந்தால் பெட்டர், அது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்புறமா சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது ஒரு 10லேருந்து 12 போல். கூடவே பச்சை மிளகா 2, காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறமா மல்லி இலை பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. கூடவே நல்லா வாசனைக்காக சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறமா பெப்பர் பொடி அது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. சுடுதண்ணி தான் அவசியம் சேர்த்துக்கணும். அப்போ தான் ரவை நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். 3/4 கப் அளவுக்கு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் பரவாயில்ல, ஊறி வரும்போது திக்காகும். கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் விட்டதுக்கப்புறமா குழிப்பணியார கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நீங்கள் அப்படி இல்லைன்னா நெய் கூட பயன்படுத்திக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இப்போ அதை போட்டதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூனாக எடுத்து அந்த குழியில் ஃபில் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு 3/4 குழி ஃபில் பண்ணிங்கனாலும் நல்லது தான். திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக சீக்கிரமாக வெந்துடும், அதுக்காக நான் அப்படி சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வெந்திருக்கு, அப்படியே திருப்பி விட்டுறலாம். இதே மாதிரி நம்ம எல்லா குழியும் திருப்பி விட்டுற வேண்டியதுதான். ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்பக்கம்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம கரம் மசாலாலாம் சேர்த்துருக்கிறதுனால. இதே மாதிரி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா 2 தக்காளியை நான் நல்லா நைஸாக அரைச்சி அதை சேர்த்துருக்குறேன். அதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே இது ஆப்ஷனல் தான், ஒரு டேஸ்ட்டுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு இனிப்பு சுவைக்காக. உங்களுக்கு இந்த ஸ்டெப் வேணுன்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இனிப்பு சுவை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம இப்போ பணியாரத்தை எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். நம்ம தக்காளி எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க. இந்த மாதிரி தக்காளியில் கோட் பண்ணுறது லைட்டாக அந்த ஸ்வீட் ஃப்ளேவரோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எக்ஸ்ட்ரா சீசனிங் கொடுத்துருக்கறனால கடைசியாக கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி நம்ம இறக்கிட்டோம்னா டேஸ்டான அண்ட் வித்தியாசமான நம்ம ஸ்நாக்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்கள் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.